வீற்றிருக்கக்கூடிய கல்லூரி ஆட்சிக்குழு தலைவர் உயர்திரு லட்சுமணன் செட்டியார் அவர்களை மனப்பூர்வமாக வணங்குகின்றேன். இந்த கல்லூரியின் முதல்வர் நாவுக்கரசு அவர்கள் 25 ஆண்டுகளுக்கு முன்னாலே நான் தேவகோட்டைக்கு வந்ததை நினைவு கூர்ந்தார். வந்ததை மட்டுமல்ல, என்ன பேசினேன் என்றெல்லாம் கூறினார். ஏன் 25 ஆண்டுகளாக என்னை அழைக்கவில்லை என்பதுதான் என்னுடைய 25 ஆண்டுகளுக்கு முன்னால வந்திருக்கிறேன். ஏன் இடையில மறந்துட்டீங்க? இப்ப அழைச்சிருக்கிறீங்க, மகிழ்ச்சி. இப்போ இந்த சபையில் வீற்றிருக்கக்கூடிய அருமை நண்பர்கள், ரோட்டரி நண்பர்கள் நிறைய இங்கே கூடியிருக்கின்றீர்கள். அவர்களை எல்லாம் வணங்குகின்றேன். குறிப்பாக இந்த நிகழ்ச்சிக்கு நான் வர காரணமாக இருந்த தம்பி சண்முக நடராஜ் அவர்களை வாழ்த்துகின்றேன். ஏன்னா அவர் ரோட்டரி கவர்னர் அதற்கான எல்லா முயற்சிகளையும் எடுத்துக்கொண்டிருக்கிறார். முற்றிலும் தகுதியானவர். அவர்தான் என்னை இந்த நிகழ்ச்சிக்கு வலியுறுத்தி அழைத்து வந்திருக்கின்றார். அவருக்கு நன்றி. ஏனென்றால் இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இந்த நிகழ்ச்சி. அதுபோல நான் டிஸ்ட்ரிக்ட் கவர்னராக இருக்கும் போது அசிஸ்டன்ட் கவர்னராக இருந்து செயலாற்றிய அன்பு நண்பர் பாஸ் அசிஸ்டன்ட் கவர்னர் டாக்டர் கணேசன் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். மற்றும் ரோட்டரி நண்பர்கள் எல்லோரும் வந்திருக்கிறார். ரோட்டரி நண்பர்கள் எல்லாம் ஒரு நிமிஷம் அப்படி எழுந்தீங்கன்னா மக்கள் அவர்களை கரோடி எழுதி அவர்களை எல்லாம் பாராட்டுவதை அன்போடு நன்றி. என்னை அறிமுகம் செய்யும் போது பேராசிரியர் கண்ணன் அவர்கள் நிறைய ரோட்டரி விஷயங்களை தான் சொன்னார். ஏனென்றால் ரோட்டரி இல்லை என்றால் நான் இல்லை என்ற அளவுக்கு ரோட்டரி ஒரு அருமையான மேடை அமைத்து கொடுத்தது. நிறைய நாங்கள் பேச பழகினோம் ரோட்டரியில, நிறைய செயலாற்ற பழகினோம் ரோட்டரியில. குறிப்பாக மக்கள் சேவை என்பது ரோட்டரியில இணைந்த பிறகு பல மடங்காக வளர்ந்தது என்று சொன்னால் மிகையாகாது. ரோட்டரிக்கு மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்து நான் எனது உரையை நான் ஆரம்பிக்கின்றேன். இந்த சபையிலே ஒரு அருமையான மாணவி ஒருத்தரை பார்த்தேன். தமிழ்நாட்டால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பேச்சாளர். எங்க இருக்கிறார்? அவங்க பேர் என்ன? ராஜபாரதி. ராஜபாரதி எங்கமா இருக்கீங்க? ராஜபாரதி அவர்கள் எவ்வளவு பாராட்டினாலும் தரும். நாங்களெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகளாக நான் மேடை ஏறுகின்றேன், மேடையிலே பேசிக் கொண்டிருக்கின்றேன். ஆனால் இவ்வளவு சின்ன வயதில ராஜபாரதி அவர்களுடைய சாதனை நான் மிஞ்ச முடியாது என்பதை தாழ்மையுடன் இந்த நேரத்தில் வாழ்ந்த ராஜபாரதி இன்னும் எட்டாத உயரங்களை எட்ட வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன். திருநாவுக்கரசு அவர்கள் பேசும் பொழுது நான் நட்டதும் ரோஜா இன்றே பூக்கணும் என்று நான் சொன்னதாக சொன்னார். பாடினேன் என்று சொன்னார். நிச்சயமாக பாடவில்லை, சொல்லியிருப்பேன். ஒருவேளை பாடினேன்னா எனக்கு தெரியாது. நான் நட்டதும் ரோஜா இன்றே பூக்கணும்னா என்ன அர்த்தம்? எழுதுனா என்னையா இருக்கணும்னு அர்த்தம். சரக்கு வைக்க வந்து நினைக்கிறேன். எழுதுனா என்னையா இருக்கணும்? ரோஜா வச்சா இல்ல 4 மாசம் ஆகணும். ஆனோ இன்றே பூக்கணும். அதாவது என்ன செய்தி அப்படின்னா, துடிப்போடு செயல்படணும். அதான் துடிப்போடு செயல்பட்டால் நான் நட்டதும் ரோஜா இன்றே பூக்கும் என்பதை தாழ்மையோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்றைக்கு ஒரு பாடல் சொல்லியிருக்கின்றேன். இன்னொரு பாடல் அன்று சொன்னேன்னா என்று எனக்கு தெரியாது. வெண்ணிலவே வெண்ணிலவே என்று ஒரு பாடல் ஆரம்பிக்கிறது. யாருக்கெல்லாம் தெரியும்? எல்லாருக்கும் தெரியும். ஏனென்றால்
பார்த்துட்டு போகக்கூடாது. அது வாழ்க்கைக்கு பயந்தராத காட்சி. ஆனால் அந்த பாடலிலே இருக்கும் செய்தி இந்த சபையில இருக்கக்கூடிய மாணவர்கள் அனைவரும் மனதிலே கொள்ள வேண்டிய ஒரு செய்தி. அது என்னவென்றால் தலை சாயாதே, விழி மூடாதே. அடுத்தது சில முட்டுக்கள் சட்டென்று பூவாகும். தலை சாயாதே, விழி மூடாதே, சில முட்டுக்கள் சட்டென்று பூவாகும். இதை மட்டும் பாடம் பண்ணிக்கோ. இதற்கு என்ன அர்த்தம்னா, தலை சாயாதே அப்படின்னா அசத்து போய் உட்கார்ந்து அலர்ட், பி அலர்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் இல்லையா, பி அலர்ட். அதான் அந்த தலை சாயாது, விழி மூடாது, தூங்கிறாது. சந்தர்ப்பத்துல சரியான நேரத்துல சாதிக்க வேண்டிய நேரத்துல தூங்கிறாது. அதான் விழி மூடாது. ஏன் தலை சாயக்கூடாது, ஏன் விழி மூடக்கூடாது? சில முட்டுக்கள் சட்டென்று பூவாகும். அதற்கு என்ன அர்த்தம் யாராவது சொல்ல முடியுமா? சில முட்டுக்கள் சட்டென்று பூவாகும். மாணவிகள் இங்க தமிழாசிரியர்கள் நிறைய இருக்கிறாங்க. பரிசுதான் சரியான பதில். சில முட்டுக்கள் சட்டென்று பூவாகும். என்ன அர்த்தம்? யாராவது நீங்க எந்த கிளாஸ் படிக்கிறீங்க? நீங்க யார் சொல்லலைன்னா கிடையாது. அவர்தான் சொல்றாரு. சில முட்டுக்கள் சட்டென்று பூவாகும். யாரு? எனிபடி? நீ சொல்ல போறியாமா? இல்லையா? இன்னொரு சொல்றேன். இல்ல நீங்க பாதி சரி, அதனால உங்க பரிசு உண்டு. மேடிக்கோ அவங்க சொன்னதுல பாதி சரி. அந்த மற்றவங்களை எல்லாம் சொல்லிட்டு வேண்டியது, மற்றவங்களுக்கு இங்க வேலை. இந்த கவிதை வரி என்ன சொல்றதுன்னா, தலை சாயாதே, விழி மூடாதே, சில முட்டுக்கள் சட்டென்று பூவாகும். அப்படின்னா திடீர்னு வாய்ப்பு வரும். மொட்டுதான் இங்க நிக்கிறது. எப்ப பூவாறது யாருக்கு தெரியும்? தெரியாது. அதனாலே தலை சாயாதே, விழி மூடாதே, வாய்ப்பு எந்நேரம் வரும், நீ தயாராக இருக்க வேண்டும் என்ற இந்த அருமையான செய்தி இந்த கவிதையில சொல்லப்பட்டிருக்கிறது. அதை சரியாக சொன்ன மாணவி அவர்களை மேடையிலே நடுவில் வரும்படி கேட்டுக்கொள்கிறார். இவங்க சாதாரண ஆள் கிடையாதுங்க. கவிதை போட்டியில பரிசு வாங்கினவங்க. பைரவ ரூபி. ரொம்ப அப்பா அம்மா வித்தியாசமா யோசிச்சு பேர் வச்சிருக்கிறாங்க. பார்த்துக்கலாம். இப்போ மாணவர்கள் எல்லோரும் பங்கேற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. தேவகோட்டை ரோட்டரி சங்கத்தில் ராமநாதன் அவர்கள் விருந்தினராக வந்து கலந்து கொண்டார்கள் ஒரு நிகழ்ச்சியிலே. அப்பொழுது நான் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் ராமநாதன் அவர்கள் பேசிய பிறகு நான் பேசுகிறேன். ராமநாதன் அவர்கள் பேசிவிட்டால் அதோட காத்து போயிடும், நம்ம என்ன பேச போறோம் என்ற ஒரு தாக்கம் எனக்கு ஏற்பட்டது. ராமநாதன் மிகப்பெரிய பேச்சாளர், அவருக்கு பின்னால் வரமே என்ற அச்சம் ஏற்பட்டது. மாணவ செல்வங்களை எப்பொழுதெல்லாம் ஒரு சோகம் அல்லது ஒரு தோல்வி, என்ன தோல்வி? ராமநாதன் நம்ம பேசினா ஈடுபடாது, அதான் அந்த தோல்வி. எப்பெல்லாம் ஒரு தோல்வி என்ற ஒரு நிலை வருகிறதோ, ஒரு ஏமாற்றம் என்ற நிலை வருகிறதோ, அப்பெல்லாம் என்ன வரும்? வருத்தம் வரும்.
வருத்தம் மட்டும்தான் வருமா? வருத்தத்தோட இன்னொரு விஷயம், அது என்ன தெரியுமா? சிந்தனை. இந்த சிக்கல்ல இருந்து எப்படி ஜெயிக்கிறது என்ற சிந்தனை. முதல்ல வந்தது சோதனை. என்னடா இவருக்கு பிறகு நாம பேச போறோம், அது சோதனை. இதை எப்படி ஜெயிக்கலாம் என்று நாம் நினைப்பது சிந்தனை. அதற்கு பிறகு ஒரு அருமையான ஐடியா வந்தது. அந்த ஐடியாவை எடுத்துக்கொண்டு அந்த நிகழ்ச்சியிலே நான் பேசினேன். அது வெகுவாக பாராட்டப்பட்டது. குறிப்பாக ராமநாதன் அவர்களே பாராட்டினார். சோ மாணவ செல்வங்களே, சோதனை வந்தால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். சோதனை தான் சிந்தனையை தரும், சிந்தனையினால் சாதனை விளையும் என்பதை அன்போடு உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நான் ஒரு 7 கேள்வி கேட்க போறேன். பதில் சொல்லக்கூடிய மாணவர்களுக்கு எங்கள் ஊரில் இருந்து, எங்கள் நிறுவனத்திலிருந்து பரிசு காத்திருக்கின்றது. அந்த மாணவர்கள் பேரெல்லாம் ஐயா கமலாசிரியர் அவர்கள் குறிக்கணும், முருகன் அவர்கள். முதல் கேள்வி எல்லாமே திருக்குறள் அடிப்படையான கேள்விகள். ரொட்டேரியன்ஸ் எல்லாம் பதில் சொல்லுவாங்க. என்ன திருக்குறள் நமக்கு தெரிஞ்ச விஷயம். நீங்க பதில் தெரிஞ்சவங்க பதில் சொல்லக்கூடாது, கை கூப்பிடணும். எங்க பாஸ்ட் அசிஸ்டன்ட் கவர்னர் டாக்டர் கணேசன் அவர்கள் சுட்டி காட்டுவார். அவர் மட்டும் பதில் சொன்னாங்க. ஐயா தயாரா? குறை தீர்ந்த என்ற வார்த்தைகள் வரக்கூடிய திருக்குறள். நீங்க சொல்லுன்னா ரொட்டேரியன் சொல்லிடுவாங்க. எல்லாம் திருக்குறள் உண்டு. ஸ்கூல்ல படிச்சிருப்பாங்க. யாரும் இருக்கீங்களா? சரி, அதை விட்டுருவோம். ரோட்டரிக்கு தனியா கேட்போம். அடுத்த வார்த்தை அப்பண்டம் என்ற வார்த்தை வரக்கூடிய திருக்குறள். ரொம்ப சிரமப்படுத்தணும் சர்மனோட. பரவாயில்லையா? யாரு மாமா மாமா வாங்கிக்கோ, மைக் வாங்கிக்கோ. அர்த்தம் சொல்லுமா? ஒரு சடன் ஸ்டேஜ்க்கு மேல அந்த வெயிட்டான அந்த லோட் எடுத்து போற அந்த கண்டெய்னர் வந்து இப்போ பிரேக் அவுட் பண்ணிட்டு சோ அதாவது தமிழ் திருக்குறள்ல ஆங்கிலத்துல சொல்றாங்க. பேர் சொல்லுங்க. சைதா ஷிரின். என்னமா? சைதா ஷிரின். ஓகே. பேர் புரிஞ்சுக்கிறீங்களா உங்களுக்கு? அவரால சொல்ல முடியும். எந்த வகுப்பு? I am not a scholar sir actually. I came on behalf of my sister collect the prize which was held yesterday for that competition. What prize did you get? You munnala ஐயா phone number வாங்க. அமைதி. அடுத்த திருக்குறளுக்கு போயிடணும். அந்த திருக்குறள்ல பகையும் என்ற வார்த்தை வரக்கூடிய திருக்குறள். பகையும் நட்பும்
வேண்டாமே இல்லானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இருப்பே இல்லை. அருமை அருமை. உங்க பேரு? சுவாதி. சுவாதி. கிளாஸ்? பிஎஸ்சி சுவாலஜி செகண்ட் இயர். சார் புரிஞ்சுங்களா? புரிஞ்சுட்டாரு. அம்மா அருமைமா, அர்த்தம்மா. சரி, சொல்லுமா சொல்லுமா. அங்க பாக்குற அதாவது வெறுப்பு வெறுப்பற்ற இறைவனிடம் சரணடைந்து விட்டால் என்றும் கவலை இல்லை. கவலை இல்லாமல் என்ன செய்யணும்? இறைவனிடம் சரணடையணும். ஆனால் வேண்டுதல் வேண்டாமை இல்லாமல் சேர்ந்தாருக்கு யாண்டும் எடுப்பேன். அர்த்தத்தோட படிக்கணுமா? வாழ்க. உனக்கு பரிசு உண்டு, பரிசு உண்டு. வாழ்க. அடுத்த திருக்குறள் வார்த்தை நயமுடையான். அடுத்த பெருவா நான் மேல பெருவா. ஓகே. அடுத்த திருக்குறள் வேளாண்மை. சொல்ல போறீங்களா? சார் தாளாட்டி தந்த பொருள் எல்லாம் தக்காருக்கு வேளாண்மை செய்த பொருள். கரோடி. அர்த்தம் நமது சேவுகன் அண்ணாமலை ஐயாவுக்காக திருவள்ளுவர் அவர்கள் எழுதிய திருக்குறள். அதான் சொல்லுங்க, அர்த்தம் சொல்லுங்க. சரி வேண்டாம் விட்டுருங்க. உங்க பேரு, கிளாஸ்? சிவரஞ்சனி, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் இயர். சரி எழுதிங்களா? சிவரஞ்சனி. எப்ப இது சேவகன் அண்ணாமலை அவர்களுக்காக எழுதப்பட்ட திருக்குறள். தாளாற்றி தந்த பொருள் எல்லாம் தக்காருக்கு வேளாண்மை செய்த பொருள். நாம் பாடுபட்டு சேர்க்கும் பணம் எல்லாமே யாருக்கு தேவையோ, தக்கார் யாருக்கு தேவையோ அவர்களுக்கு கொடுப்பதற்காகத்தான், அவர்களுக்கு தானம் செய்வதற்காகத்தான் என்று வள்ளுவர் பிறந்ததை ஐயா சேவகன் அண்ணாமலை அவர்களுக்காக எழுதிய திருக்குறள் என்பதை அன்போடு சமர்ப்பிக்கின்றேன். நிறைவாக கடைசி திருக்குறள் வந்துடும். இதுல 3 திருக்குறளுக்கு மாணவிகள் பதில் சொல்றாங்க. ரொம்ப பெருமையா இருக்கு ஐயா, ரொம்ப பெருமையா இருக்கு கல்லூரி. ஏன்னா நான் ஒரு 7 புத்தகம் 7க்கு 7 வாங்குறது ரொம்ப கஷ்டம். இதுல 3 சொன்னது பெரிய விஷயம். இப்போ நிறைவா ஒண்ணு கேட்கிறேன். அந்த திருக்குறள்ல ஆற்றல் என்ற வார்த்தை வருகிறது. ஒரு நிமிஷம் ஐயா, நீங்க ப்ரொஃபசர் இல்லையா, ஸ்டூடெண்டா? இங்க ஒருத்தர் ஸ்டூடெண்ட் ரெடி ஆயிட்டாரு. முதல்ல ஒரு மாணவர் வந்திருக்காரு. செய்யாமல் செய்ய ஒரு உதவிக்கு வையமும் மாணவரும் ஆற்றல். பிரமாதம். தம்பி உங்க பேரு? ஸ்ரீகாந்த். வேற காலேஜ் காமெடி சென்டர் கவிதை. எந்த கல்லூரி? ஆறுமுகம் திருப்பத்தூர். அது எழுதிட்டீங்களா?
செல்வங்கள், சரியான பதில் அளித்திருக்கிறீர்கள். என்னுடைய மனப்பூர்வமான பாராட்டுகள், வாழ்த்துக்கள். இப்ப மீறி விட்டு போன அந்த 3 திருக்குறள் இருக்கு இல்லையா, வார்த்தைகள், அந்த 3 வார்த்தைகளை சபையில் இருக்கக்கூடிய மற்றவர்கள் பங்கேற்கலாம். தமிழாசிரியரை சேர்க்கலாமாங்கிறது எனக்கு தெரியல. தமிழாசிரியர் யாரெல்லாம் இருக்கிறீங்க? நிறைய பேர் இருக்கிறீங்க. ஐயா வினயதீர்னா கூட தமிழாசிரியர் தான், ஆசிரியர் இல்லையா, தமிழ் அறிஞர். இங்கே தமிழாசிரியர் இருக்கிறார் முருகன். சரி, என்ன செய்யணும்? இல்ல இல்ல, நான் கேள்வியே கேட்கலையே. என்ன கேட்டாலும் சொல்லுவீங்களா? சரி தம்பி, உங்கள்கிட்ட கேட்கிறேன், ரெடியா இருக்கீங்களா? குறை தீர்ந்த என்ற வார்த்தை வரக்கூடிய திருக்குறள். ஐயா, நீங்க பழைய 3ல ஏதாவது சொல்லணும்னு நினைச்சு நான் வந்தீங்க. அந்த 3மே தெரியும். நீங்க ஒரு படம் உட்காருங்க. ஐயா, ரோடு பெருமக்களுக்கு இந்த கேள்வி, குறை தீர்ந்த என்ற வார்த்தை வரக்கூடிய திருக்குறள். இப்ப யாரும் சொல்லலைன்னா நீங்க சொல்லுவீங்களா முருகன்? சரி, முதல் வார்த்தை சொல்லிடுறேன். பொய்மையும் நீங்க எல்லாம் பேசக்கூடாது. பொய்மையும் வாய்மை இடத்து குறைகின்ற நன்மை பயக்குமே. உங்களை வந்து நான் கேட்கவே இல்லை. கேள்வி வந்து இங்க ஆசிரியர் ரோட்டரி மக்களுக்காக இருக்கு. நீங்க முன்னால வாங்க, முன்னால வாங்க. தம்பி முருகன், இவர் பேரு. நீங்க அடுத்த கேள்விக்கு தான் பதில் சொல்லக்கூடாது. வாங்க. சரி, தம்பி பதில் சொல்றாங்க. உங்க பேரு, உங்க கல்லூரி. பொய்மையும் வாய்மை இடத்த குறைதீர்ந்த நன்மை பயக்குமே. வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு நன்மை விளைய வேண்டும் என்றால் எதிர்பாராமல் உண்மைக்கு மாறாக சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை வரலாம். அந்த உண்மைக்கு மாறான சொல்லுமே உண்மைக்கு நிகரானது என்று வள்ளுவர் பெருந்தகை சொல்லியிருக்கின்றார். அதுதான் அந்த திருக்குறள். அடுத்தது பகையும் என்ற வார்த்தை வரக்கூடிய திருக்குறள். முருகன் சொல்ல போறாரு. சொல்லுங்க, நீ சொல்லையா? அவங்க சொல்லணுமா? எனிபடி? அதோட முதல் வார்த்தை சொல்லிடுறேன். நகை என்றார். ரொம்ப நம்ம சிலபஸ்ல வரலன்னு நினைக்கிறேன். அதனால அதை விட்டுங்க. விட்டுருவோமா? நீங்க சொல்றீங்களா? நீங்க சொல்ற. ஓகே, அதை விட்டுருவோம். அடுத்தது நயனுடையான் என்ற வார்த்தை வரக்கூடிய திருக்குறள். ரோட்டரி மக்கள். சரி, அது முதல் வார்த்தை வந்து பழமரம். பழமரம், அதை விட்டுருவோமா? விட்டுருவோம். அந்த பழமரம் என்று யாருக்கு சொல்ல முடியுமா? நீங்க முன்னால வாங்க. இப்போ முன்னால நம்ம முன்னால இருக்கக்கூடிய மாணவர் வள்ளி அவர்கள், 3rd year BA தமிழ். ஆயிரத்தி 330 திருக்குறளும் மனப்பாடமா அவங்களால சொல்ல முடியும். ஆனா இப்ப நம்ம லிஸ்ட்ல வரல அவங்க திருக்குறள். ஓகே ஓகே, வாழ்த்துக்கள். ஆல்வேஸ் சரி. இப்போ ஸ்ரீ சேவகன் அண்ணாமலை செட்டியார் அவர்களுடைய 101வது பிறந்த நாள் நிகழ்ச்சியிலே நாம் இருக்கின்றோம்.
அவர்களுக்காக திருக்குறள் எழுதப்பட்டிருக்கிறது. சில குறிப்பிட்ட திருக்குறள். அதில் ஒன்றுதான் நான் ஏற்கனவே சொன்ன காலாட்சி தந்த பொருள் எல்லாம் தற்காலுக்கு வேளாண்மை செய்து கொண்டு நமது ஐயா அண்ணாமலை செட்டியார் அவர்களுக்காக எழுதப்பட்டது. அது மட்டுமல்ல, இன்னொரு திருக்குறளும் அவர்களுக்காக எழுதப்பட்டிருக்கின்றது. அது என்னவென்றால் பழமரம். அண்ணாமலை செட்டியார் அவர்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றேன். பழமரம். அவர் ஒரு பழமரம். வள்ளுவர் சொல்கின்றார், பழமரம் உள்ளூர் பழுக்கற்றால் செல்வம் நயனுடையார் கண்படி. இதற்கு அர்த்தம் என்னன்னா, அண்ணாமலை செட்டியார் மாதிரி ஒரு பழம் தரக்கூடிய மரம் ஊர் நடுவிலே இருந்தால், படுத்திருந்தால், அது நல்லவர்களுடைய செல்வத்திற்கு சமமாகும். அந்த பழமரமும் நல்லவர்களுடைய செல்வமும் ஒண்ணு. சோ அப்படிப்பட்ட பழமரம் தான் நம்ம அண்ணாமலை செட்டியார் அவர்கள். அவரது 101வது பிறந்த நாள் விழா நாம் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இன்னொரு திருக்குறள் கூட எழுதியிருக்கார். 3வது ஒரு திருக்குறள். யாருக்கு? அண்ணாமலை செட்டியாருக்காக. அது என்ன திருக்குறள் தெரியுமா? அந்த ஆற்றலுக்கு பதில் சொல்லிட்டாங்களா? சொல்லல. அந்த ஆற்றல் ஒரு அது சொல்லிட்டாங்களா? யார் சொன்ன? நீங்க சொன்னீங்க. ஓகே. அந்த ஆற்றல் என்ற வார்த்தை வரக்கூடிய திருக்குறள் அதுவும் அண்ணாமலை செட்டியாருக்காக எழுதப்பட்டது. அந்த திருக்குறள் என்னவென்றால், செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் என்ற திருக்குறள். இதற்கு பொருள் என்னன்னா, அண்ணாமலை செட்டியார் அவர்கள் இந்த கல்லூரியை நிறுவும் போது உங்களிடமிருந்து எதையும் எதிர்பார்க்கவில்லை. நீங்கள் ஜெயிக்க வேண்டும், நீங்கள் வாழ்க்கையிலே நன்றாக இருக்க வேண்டும், நீங்கள் உங்கள் குடும்பத்திற்கு வளமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் அண்ணாமலை செட்டியார் அவர்கள் ஆரம்பித்தார்கள். அதைத்தான் வள்ளுவர் பெருந்தகை செய்யாமல் செய்த உதவி. உங்கள்கிட்ட இருந்து எதுவும் வாங்காம அவங்க செய்யற உதவி. இதற்கு இணை என்ன தெரியுமா? வையகமும் வானகமும் ஆற்றல். இப்ப நாமெல்லாம் திருப்பி கொடுக்கணும். அண்ணாமலை செட்டியாருக்கு நிறைய கொடுத்தாரு. நம்ம திருப்பி கொடுக்கணும். என்ன கொடுக்கணும் தெரியுமா? இந்த வானம், இந்த பூமி, இதெல்லாம் கொடுத்தாலும் நிகராகாது என்பதை இந்த சபையிலே மிகவும் பெருமையோடு நான் சமர்ப்பிக்கின்றேன். கல்வி சம்பந்தமா வள்ளுவர் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. அதில் ஒன்று எல்லாருக்கும் தெரிஞ்ச கற்க ரொம்ப முக்கியம். நிற்க அதற்கு தக. கற்க கசட அதுவும் முக்கியம் தான். கற்பவை கற்றவை. நிற்க அதற்கு தக. நல்ல விஷயங்கள் எல்லாம் படிக்கிறோம். படிக்கிறதோடு விட்டுறக்கூடாது, அதை கடைபிடிக்க வேண்டும் என்று வள்ளுவர் பெருந்தகை சொல்லியிருக்கிறார். இன்னொரு பாடல், நாலடியார் பாடல். அது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதா இருக்கலாம். தெரிஞ்சவங்க கை ஊக்குங்க, அதுக்கு பரிசு உண்டு. கல்வி கரையில என்று ஆரம்பிக்கும் பாடல். இவர் பதில் சொல்லல, தெரிஞ்சவங்க கை ஊக்குங்க. ஏற்கனவே நீங்க சொல்றீங்களா? நீங்களா இதுவரை சொல்லலையா? 2-3 பேர் தெரியுமா? 4 பேர் கை ஊக்குறீங்க. ஓகே, 4 பேர் எழுதுங்க. யாரும் சொல்ல சொல்லணும். என்னமா திருக்குறள் 4 எல்லாம் உட்காந்துங்க. உட்கார சொல்றேன் நானு. 4 அடியாரும் உட்கார்ந்தாங்க. 4 அடியாரும் உட்கார்ந்தாங்க. கல்வி கரையில கற்பவர் நான் சிலர். மேல யாருக்கு தெரியும்? ஐயா, அந்த 4 பேருக்கு பரிசு கொடுத்துருவோம். அவங்க பேரை பண்ணிக்கோங்க. யாருக்கு முழுமையா தெரியும்? சரி. கல்வி கரையில கற்பவர் நாம் சிலர், மெல்ல நினைக்கின் பிடிபல தெளிவின் ஆராய்ந்து அமைவுடைய கற்பவே நீருடைய பால் குறுகின் தெரிந்து.
இது தமிழ்ப்பா, என்ன மொழின்னு கேட்காதீங்க, தமிழ் தான். இதுக்கு என்ன அர்த்தம்னா, கல்வி கரையிலன்னா நிறைய படிக்க வேண்டியது இருக்கு, நிறைய படிக்கணும். கற்பவர் நாம் சில, நமக்கு இறைவன் கொடுத்த காலம் கம்மி. மெல்ல நினைக்கும் பிடிபல, கொஞ்சம் யோசிச்சோம்னா பாதி நாள் உடம்பு சரியில்லாம இருக்கும். மெல்ல நினைக்கும் பிடிபல. அதனால என்ன செய்யணுமா, தெளிதின் ஆராய்ந்து அமைவுடைய கற்பவே. நல்ல ஆராய்ச்சி பண்ணி நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் படிக்கணும். என்ன தேவை? நீர் ஒழிய பாலும் குடியும் தெரிந்தது. அன்னப்பறவைக்கு பாலும் தண்ணீரை சேர்த்து வச்சீங்கன்னா அன்னப்பறவை பாலம் மட்டும் சாப்பிடும். அந்த மாதிரி நமக்கு தேவையான விஷயங்களை மட்டும் நீங்கள் கற்க வேண்டும் என்பதுதான் அந்த பாடல். ரொம்ப நேரமா உங்களோட பேசிட்டு இருக்கிறேன். என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நீங்க வாழ்க்கையில எல்லா வளமும் பெற்று மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்று இந்த நேரத்தில் வாழ்த்தி, உங்கள் அனைவரையும் வாழ்த்தி, இன்று ஒரு நல்ல நாள். அண்ணாமலை செட்டியார் அவர்களுடைய 101வது பிறந்த நாள் விழா. நாம் எல்லோரும் அண்ணாமலை செட்டியார் அவர்களை சான்றாக வைத்து நம் வாழ்க்கையில மற்றவருக்கு உதவ வேண்டும் என்ற சிந்தனையை முதல் சிந்தனையாக எடுத்துக்கொண்டு வாழ்க்கையில வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.